இந்த ஆண்டு தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆக உள்ள முதல் பிரம்மாண்ட படம் அதிர்ஷ்வருடைய விடாமுயற்சி படம் தான். இந்த படம் வர பிப்ரவரி 6ஆம் தேதி திரைக்கு வருது. விடாமுயற்சி படத்தை மகத்திருமணி டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. லைகா நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படத்துல நம்ம அதிர்ஷ்வருக்கு ஜோடியாக த்ரிஷா நடிச்சிருக்காங்க. இது பிரேக் டவுன் அப்படின்ற ஹாலிவுட் படத்தை தழுவி எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துடைய ரிலீஸ் நெருங்கி வர நிலையில அதற்கான முன்பதிவு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் நடைபெற்று வருது. அதிர்ஷ்வர் படம் 2 ஆண்டுகளுக்கு பின்னர் ரிலீஸ் ஆவதால அதனை பார்க்க ரசிகர்களுமே ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டும் இருக்காங்க. மேலும் விறுவிறுவன டிக்கெட்டுகளுமே புக் ஆகி வருவதால ரிலீஸிற்கு முன்பே விடாமுயற்சி பட வசூல் வேட்டை தொடங்கிருச்சு. அதன்படி பாத்தீங்கன்னா பிப்ரவரி 6ஆம் தேதிக்காக தமிழ்நாட்டுல 2680 காட்சிகளுக்கு முன்பதிவு நடந்திருக்கு. அதன் மூலம் பாத்தீங்கன்னா ரூபாய் 10 கோடி வசூல் ஈட்டியிருக்காங்க. அதே போல பிப்ரவரி 7ஆம் தேதிக்கான முன்பதிவு மூலம் ரூபாய் 3.52 கோடியும், பிப்ரவரி 8ஆம் தேதிக்கான முன்பதிவு மூலம் 3.81 கோடியும், பிப்ரவரி 9ஆம் தேதிக்கான முன்பதிவின் மூலம் 3.46 கோடியுமே வசூலாகியிருக்கு. இதன் மூலம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே முன்பதிவு மூலம் விடாமுயற்சி திரைப்படம் 21 கோடிகளுக்கு மேல வசூலா அள்ளியிருக்கு. இதை தவிர வெளிநாடுகள்ல 4 கோடிகளுக்கு மேல வசூலை ஈட்டியிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுவதால கண்டிப்பாக படத்துடைய வசூல் பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுல மற்றும் ஒரு சுவாரஸ்ய தகவல் என்ன அப்படின்னா, கடந்த ஆண்டு இதே பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆன நம்ம ரஜினி சாருடைய லால் சலாம் படம் தியேட்டருக்கல்ல ரிலீஸ் ஆகி ஒட்டுமொத்தமாகவே வெறும் 20 கோடி மட்டும்தான் வசூலாச்சு. அந்த சாதனையை முன்பதிவு மூலமாகவே அசால்ட்டாக அடிச்சு தூக்கி இருக்கு விடாமுயற்சி. இதனை ஏகே ரசிகர்கள் ஒரு மிகப்பெரிய சாதனையாக சமூக வலைத்தளங்கள்ல கொண்டாடிட்டும் இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.